தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை எப்போ வழிபாடு செய்யணும்னு தெரியுமா? நிறையா பேர் இந்த விஷயம் தெரியாமல் தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. பொதுவாக தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள் தான் தைப்பூசம்னு சொல்லுவோம். இந்த நாளில் தான் உலகத்தில் முதல்ல உயிர்கள் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, உமையம்மை முருகப்பெருமானுக்கு தன்னுடைய சக்தியை திரட்டி வேலாக வடித்து கொடுத்ததும் இந்த நன்னாளில் தான். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சால் நமக்கு சுவாமியுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே வானத்தில் நிலவு உதிச்சிருக்கும் போது பூச நட்சத்திரமும் இருக்கும். அப்போ முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சால் தான் சுவாமியுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இன்னும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வாசலில் தேர் கோலமிட்டு அதுக்கு மேலே பொங்கல் வச்சு சுவாமியை வழிபடுறது வழக்கம். இப்படி பல இடங்களில் பண்ணுவாங்க. நம்ம கோயிலில் போய் வழிபடுறதுக்கு நேரம் காலம் கிடையாது அந்த நாளில். ஆனால் வீட்டில் இந்த முறையில் வழிபாடு செய்யுங்கள்.